அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் பதிவுகள் அதிகமாக அரசியல் சார்ந்த பதிவுகளாகவும் இருக்கும். அதையும் தாண்டி சம்டைம் ஃபினான்ஷியலாகவும் மக்களுக்கு ஏதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு 1% தான் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். அவ்வளோதான். சில விஷயங்கள் நான் ஃபினான்ஷியலாகவும் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்ருக்கேன். அதன் அடிப்படையில் இந்த எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்ல போகிறேன். இந்த கம்மிங் சண்டே நான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன். உண்மையிலே எம்எஸ்எம்இ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி யாருக்காவது தெரியாமல் இருந்தால், குறிப்பாக அந்த சிறு தொழில் பண்ணக்கூடிய சிறு தொழில், கைவினை பொருட்கள், இந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்களுக்கு எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் பேங்க்கோ அல்லது அரசு நல திட்டங்களோ உங்களால் பெற முடியும். அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இங்கிறது ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுவாங்க, எம்எஸ்எம்இக்கு இன்னொரு என்ன சொல்லுவாங்க, உதயம் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, உத்தியோக ஆதார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த பேர். சிறு நடுத்தர தொழில்களுக்காக பதிவு செய்கிறதுக்காக இந்த எம்எஸ்எம்இ பண்ணுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா பேரும் ஒன்று தான், காமனாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வங்கியில் போய் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறீங்க, எனி லோன் டைப் ஆஃப் லோன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இப்போ அவசியம் எம்எஸ்எம்இ இல்லை அப்படின்னா உங்களால் அந்த லோனை ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ அந்த எம்எஸ்எம்இ லோன் லோனுக்கு, அதாவது எம்எஸ்எம்இ லோனுக்கு தான் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கணும் கிடையாது. எனி லோன் ஆஃப் டைப் பிஸ்னஸ் லோனுக்கு போனீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சிறு தொழில், சிறு வாணிகர், பெட்டி ஷாப்பு அல்லது மளிகை கடை அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அல்லது பெரிய நிறுவனங்கள், அதை சிறிய முதலீட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட இன்றைக்கி எம்எஸ்எம்இ எடுக்கிறாங்க. எம்எஸ்எம்இ மூலயமா எம்எஸ்எம்இ பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் பெரும் நிறுவனங்கள் கூட நம்ம லோனுக்கு மூவ் பண்ண முடியுது. கோடிக்கணக்கில் மூவ் பண்ணி அந்த லோன் வாங்குறதுக்காக பயன்படுது. ஸோ அவ்வளோ முக்கியமானது தான் இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, செகண்டாக நான் சொல்லக்கூடியது அரசு மானிய திட்டங்கள். அரசு இந்த எம்எஸ்எம்இயில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் சில திட்டங்களுக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸ் பிளேஸ் மேச்சேரி, சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேச்சேரியில் இருக்கக்கூடிய, இப்போ எங்கள் ஏரியாவில் அதிகமாக இந்த தறி சம்மந்தப்பட்ட தொழில் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக 50,000 அப்படிங்கிற மாரி இந்த எம்எஸ்எம்இ மானியத்தில் மூலிமா, எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் மூலமாக 50,000 வட்டியில்லா கடன் ரீசெண்டாக எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த எம்எஸ்எம்இ பதிவு மூலமாக அவங்க கைத்தறி நெய்யக்கூடியவங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000 முதல்ல இனிஷியேட் பண்ணி 50,000 லோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தமாரி அரசின் மானிய திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நிறையா, உடனே மத்திய அரசுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மத்திய அரசாங்கத்தின் மூலிமா உண்மையிலேயே அரசு மானிய திட்டங்கள் நிறையா இருக்குது. அதை யாரும் பயன்படுத்துறதில்ல, யாருக்கும் தெரியறதும் இல்லை. அது ஒரு விஷயம். அதில் அந்த எம்எஸ்எம்இ நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் மத்திய அரசாங்க திட்டத்தின் மூலமாக நிறையா பயன்பெற முடியும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கும் அதுவும் உங்களுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் எம்எஸ்எம்இ வச்சுருந்தீங்கன்னா எம்எஸ்எம்இ மூலமாக உங்களால் அதிக லோன் வாங்க முடியும் பேங்க்கில். ஸோ அதுக்கும் உங்களுக்கு இந்த எம்எஸ்எம்இங்கிறது ரொம்ப பயன்படும். அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் பதிவு பண்ணியிருக்கும் போது, கூடுதலாக இந்த எம்எஸ்எம்இ பதிவு பண்ணியிருக்கும் போது நாம் ஒரு பார்ட்டிக்கு பில் போட்டு கொடுக்குறோம். ஒரு அமௌண்ட், ஒரு புடவையோ அல்லது சம்திங் ஏதோ ஒன்று நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு 45 நாளைக்கு மேலே நமக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா எம்எஸ்எம்இ ஆக்ட் மூலமாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ அதுக்கும் எம்எஸ்எம்இ நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அரசு டெண்டர். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா விஷயத்துலையுமே டெண்டரில் பதிவு பண்ணுறாங்க. அது எந்த டெண்டராக இருந்தாலும் சரி, ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனி இந்த மாதிரியான, எந்த ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தின் பேரையும் நம்ம சொல்ல வேணாம், எனி ப்ரைவேட் லிமிடெட் ஆஃப் கம்பெனி, அரசு டெண்டரு, நம்ம டிஎன்இபி டெண்டர், நம்ம பஞ்சாயத்து பஞ்சாயத்துகளில் செய்யக்கூடிய டெண்டர்கள், இந்த மாதிரி எந்த டெண்டர் நீங்கள் பதிவு பண்ணனாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த அளவுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் தான் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மியான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான் சொல்லுவேன். இன்னமும் அதிகமான பெனிஃபிட்ஸ் எம்எஸ்எம்இயில் இருக்குது. ஸோ எல்லோரும் யாரும் இதை பதிவு பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, இது பதிவு பண்ணுறது அரசாங்கத்தால் இலவசமாக தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பர்சன்ஸ், அதாவது நீங்கள் இதை பதிவு பண்ணி கொடுக்கக்கூடிய சர்வீஸ் சார்ஜஸ் தான் அந்தந்த இடத்துல வாங்கிக்குவாங்க. அது மினிமம் 500 to
1000 அந்த ரேஞ்சில் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நியர்பை எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். மற்றபடி இது வந்து நீங்கள் வந்து உள்ளே பே பண்ணணும், அதிக செலவாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்பட வேண்டாம். நியர்பை சென்டரில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கொடுக்கக்கூடிய தகவல் ஒரிஜினலாக உங்களுடைய டேட்டாஸ் வந்து தப்பு இல்லாமல் கொடுக்கணும், தவறாக பதிவு பண்ணக்கூடாது. உங்களுடைய அதில் வந்து ஆனுவல் டர்ன் ப்ராஃபிட்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அது வந்து மற்ற அரசு மானிய திட்டங்களுக்கும் அது கரெக்டாக இருக்கும். கொடுக்கக்கூடிய டேட்டா கண்டிப்பாக ஃபேக் டேட்டாவாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் கன்சிடர் பண்ணி கொடுங்க. மீண்டும் மற்றொரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் தளம் வந்து முக்கியமாக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அட்லீஸ்ட் 1% பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அது வந்து ஃபினான்ஷியலாக நான் என்னுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸுக்கும் என்னுடைய ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கும் நான் ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு பெனிஃபிட் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன். மேலும் இது மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மேலும் நீங்கள் நல்லா ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவே எனக்கு பெரிய ஆதரவாக இருந்தது. இதுவரைக்கும் நம்மளுடைய 1000 பேருக்கு மேலே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் நமது சேனல் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையணும். நம்ம இதுமாரி ஃபினான்ஷியலான விஷயங்களுக்கும் மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அது செய்திகளாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தமாரி ஃபினான்ஷியல் விஷயமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச சிறு தகவலை மக்களுக்கு தெரியாதது நான் சொல்லணும் அப்படின்னாங்க. இது என்டர்டைன்மெண்ட்டோ அல்லது உங்கள்கிட்ட நான் வந்து இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட்டு மியூசிக்ஸு இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் பேசி உங்கள் நேரத்தையும் காலத்தையும் நான் விரயம் பண்ண விரும்பலை. நம்மளுடைய சேனலில் பயன்படுத்துகிறீங்க, உண்மையிலே அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.